வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நமக்கு வந்து இப்போ திருக்கார்த்திகை தீபம் வந்துருச்சு. பெண்களுக்கு திருக்கார்த்திகைனாவே ஒரு சந்தோஷம்தான். இந்த மாதம் வந்து டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு திருக்கார்த்திகை தீபம் வந்து வருது. திருக்கார்த்திகை கொண்டாடுறதுக்கான முறைகள் என்ன, என்ன மந்திரங்கள் சொல்லணும், எத்தனை விளக்குகள் வந்து ஏற்றணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். லக்ஷ்மி கடாட்சம் முழுமையாக கிடைக்கிறதுக்கும் என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே எண்ணெய் கசியாமல் இருக்கவும், நிறைய எண்ணெய் குடிக்காமல் இருக்கவும் நம்ம வந்து இந்த மண் விளக்குகளில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து பெண்களுக்கான மோட்டிவேஷனாகவும், குழந்தைகள் நலம், குடும்ப நலம், அதே போல் சமுதாய பார்வையில் பெண்களோட பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வாங்க நம்ம திருக்கார்த்திகைக்கு எப்படி வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி அருணாச்சலேஸ்வரரோட அருளை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெண் நினைத்தால் மண்ணையும் பொண்ணாக்கலாம், அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது எல்லோரும் பார்த்துட்டு சிரிச்சிடாதீங்க. நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் அதே போல் உயரும். அந்த விஷயத்தை மட்டும் நல்ல நம்ம மனசில் நம்பிக்கையாக வச்சுக்கிறணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நல்லா வந்து விளக்குகள்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு அதை வந்து ராத்திரி பூரா தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு காலையில் நல்லா ப்ரஷ் போட்டு விளக்கணுன்னா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன துகள்கள்லாம் வந்துடும். எதனால் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மண்ணில் இருக்கிற ஓட்டைகள்லாம் அந்த தண்ணி வழியாக அடைஞ்சிட்டு நமக்கு கொஞ்சம் ஈரக்கத்தை கொடுக்கும், எண்ணெய் வந்து சீக்கிரமாக கசியாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னுமே வந்து இந்த விளக்குகளை ரொம்ப எண்ணெய் வந்து ஊற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்டு சின்ன டப்பா வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 90 ரூபா எம்ஆர்பி ப்ரைஸு. இது நான் வந்து வாங்கி 3 மாதம் ஆச்சு. ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து பண்ணி வச்சுருக்கேன். மண் விளக்குகளில் என்ன தான் நீங்கள் நெயில் பாலிஷ், அந்த அக்ரிலிக் கலர்ஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த அளவுக்கு அது வந்து யூஸாக இருக்காது, எஃபெக்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம கோல்டன் கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சிங்கன்னா நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதே போல் எண்ணெயும் ரொம்ப வந்து நமக்கு கசியாது, எண்ணெயும் ரொம்ப வந்து குடிக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வெறும் 100 ரூபா செலவில் கொஞ்சம் மெனக்கட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் பின்னாடி வந்து அதை பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே போல் உங்ககிட்ட பஞ்சு இருந்ததுன்னா அதையும் முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, மொதவே நம்ம வந்து பஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த அன்றைக்கி நமக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அப்போ வந்து இந்த மாதிரிலாம் செய்ய தேவை இருக்காது. அவசரத்தில் வந்து சரியாக நம்ம பண்ண மாட்டோம். அதனால ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லா வேலையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சிலர் வந்து தெற்கு பக்கம் பார்த்து விளக்கேற்றக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நடுப்புற வச்சு நம்ம திரி போட்டு விளக்கேற்றினோன்னா அது எந்த டைரெக்ஷன்லையும் இருக்காது, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரியான திரியும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெளிப்பக்கம் காஞ்சிருச்சு, உள்பக்கமாகவும் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது தான். இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது பாட்டு கிடக்கும், பெயிண்ட் வருஷத்துக்கும் கிடக்கும். எப்பப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து அடிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா இதுலேயுமே நான் வந்து உள்ளேயும் வந்து கோட்டிங் கொடுத்துட்டேன். வெளியில் தான் ரொம்ப திக்காக கொடுக்கணும், உள்ளே வந்து லேசாக கொடுத்தாவே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பஞ்சு, இதெல்லாம் ஒரு டப்பாவில் வச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெயில் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து நின்று எரியும், காற்றுலையும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அணையாது. இது வந்து ஒரு நல்ல டிப்பு, ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. இன்றைக்கி நான் வந்து தீபம் ஆயில் 5 விளக்கு எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற பாட்டிலில் நம்ம ஊற்றினோன்னா நமக்கு கரெக்டாக போய் அந்த குட்டி குட்டி விளக்குகளுக்கு உள்ளே விழுகுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால நான் அந்த சூயிங் மிஷினுக்கெல்லாம் ஆயில் ஊற்றோம்ல, இந்த பாட்டில் வந்து மொத்தமே 9 ரூபா தான் விற்றாங்க. அது வந்து நான் வாங்கியிருக்கேன். அதையும் வந்து அது ஓட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் நான் அதை மெல்ட் பண்ணி அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் பாட்டிலாக இருக்கும்ல, கொஞ்சம் திக்கான மூடி போட்ட பாட்டில் இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி ஏற்றி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நமக்கு எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விளக்குகளை அப்படியே வந்து தரை மேலே வச்சிடக்கூடாது. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாணத்துக்கு மேலே விளக்கு வைப்பாங்க. அது என்னென்னா லக்ஷ்மி தான், கோமாதாக்கிட்டேருந்து வர்ற சாணத்தில் நம்ம லக்ஷ்மியே உட்காந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால லக்ஷ்மி மேலே தான் வந்து அந்த விளக்கையே ஏற்றுவாங்க. நம்ம வந்து இப்போ சிட்டிஸ் பக்கத்தில் இந்த மாதிரி சாணத்துக்கெல்லாம் எங்கே போகிறது, அதனால இந்த மாதிரி ஒரு வாழை இலையை வந்து வாங்கிக்கோங்க. ஒரு வாழை இலை வாங்கினா போதும், உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு தேவையான இந்த கார்த்திகை, பெரிய கார்த்திகைக்கு ஃபுல்லாக அந்த 3 நாளைக்கு தேவையான இலைகளை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற முடியும். அது அழகாக அந்த விளக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு 3 நாளைக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம விளக்குகள் எல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு, எப்படி தங்க மாதிரி மின்னுதுன்னு. இப்போ வெறும் மஞ்சளை மட்டும் நீங்கள் கலக்காமல் மஞ்சளோட சந்தனமும் சேர்த்து கலக்குனீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், அந்த கலரும் வந்து ரொம்ப நமக்கு அட்ராக்டிவாக தெரியும். விளக்குனோட மூக்கு பகுதியில் வந்து திரி போடுவோம்ல, அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டும் நம்ம வைக்கிற மஞ்சள் குங்குமம் வந்து விளக்கோட ஒளியில் வந்து கருகக்கூடாது. அதனால நான் கார்னர்ஸில் வந்து வச்சுக்கிறேன். இது 5 முக விளக்கு, அதனால 5 தடவை நான் போட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எல்லா இதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு, அழகாக கோலமும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி திரிய போட்டுடலாம். ஒரு 5 முக விளக்கு வந்து நான் நெய் விளக்காக சாமி ரூமில் வைக்க போகிறேன், அதனால் அதை நான் தனியாக எடுத்து வச்சுறேன். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நெய்க்காக தனியாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் உங்கள் வீட்டில் பக்தி எல்லாம் கொடுத்துவாங்கல்ல, அப்போ அந்த ஸ்டிக் இருக்கும்ல, அதையும் வந்து இப்போ இருந்தே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த திரியை வந்து தூண்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற திரியும் போட்டு நல்லா வந்து விளக்கு பாருங்கள் நின்று எரியுது. ஃபேன் ஓடிட்டுருக்கு எங்கள் வீட்டில், ஆனாலுமே பாருங்கள் விளக்கு எப்படி நின்று எரியுதுன்னு. இதோட கூடவே நம்ம கொஞ்சம் இதில் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும், இருட்டு வந்து நம்ம வீட்டில் போயிட்டு நல்ல ஒளி வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வந்து கடைகளில் விற்கும். அதை வந்து நுணுக்கி நான் எல்லா விளக்குலையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதோட நறுமணமே வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். வீட்டில் எல்லா கார்னர்ஸும் நீங்கள் வந்து விளக்க வைக்கலாம். விளக்கோட எண்ணிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா 9, 18, 27 இந்த மாதிரியான ஒற்றைப்படை எண்களில் மட்டும்தான் விளக்கு வந்து நம்ம வைக்கணும். இப்போ நான் வாசலில் பாருங்கள் 9 விளக்கு வந்து வச்சுருக்கேன். நம்ம குத்து விளக்கு வந்து கணக்கு கிடையாது. எப்பயுமே வீட்டில் ஏற்றுவோம் இல்லையா, அந்த காமாட்சி விளக்கு வந்து நமக்கு கணக்கு கிடையாது. அது தவிர்த்து நம்ம வந்து 27 விளக்குகள் வச்சா ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்கிற எல்லா நிலைப்படிகள், வாசுப்படிகள், எல்லா ரூமோட படிகள்லையும் வச்சு ஏற்றினோன்னா வீட்டில் இருக்கிற எல்லா திருஷ்ட சக்தியும் விலகி போயிடும். நமக்கு வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி கிடைக்கும். இந்த இனிய கார்த்திகை தீப திருநாள் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த அருணாச்சலேஸ்வரர் நல்ல வளங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் சௌகரியத்தையும் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அவரை 6:30 மணிக்கு மேலே அங்கே விளக்கேற்றுவாங்க இல்லையா கோயிலில், அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா 6:30 மணி ஆகிடும், எப்படி 6:15 6:30 மணி ஆகிடும். அந்த டைமில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விளக்கேற்றுங்க. நம்ம எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.